மக்களே வணக்கம். நாங்கள் பொன் சரவணன். இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பனமரத்து டேரி தான் இது முள் எடுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னி வரைக்கும் ஒரு 500 ஏக்கர் முள்ளை வந்து எடுக்கிற பணி நடந்துகிட்டு இருக்குது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சுற்றியும் வந்து முள் அப்புறப்படுத்துகிற வேலையை நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த வேலை இது நம்ம நீர்பிடி பகுதி, அது பார்த்திங்கன்னா பனமரத்து டேரியினுடைய முகப்பு பகுதி. இது நரிக்கல், இது பனமரத்து டேரியினுடைய பின்பகுதி. இந்த முள் எடுக்கிற வேலையை பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆரம்பித்தாங்க. இது வந்து மண்டவா கிணறுன்னு சொல்லுவாங்க. இந்த மண்டவா கிணறு தான் முள் எடுக்க ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது ஆரம்பிச்சுட்டு இப்போ அந்த இங்கே ஒரு இது போட்டிருந்தாங்க, முள் அரைக்கிற மெஷின் போட்டிருந்தாங்க. இப்போ இங்கே இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு அங்கே மோளப்பாறை முனியப்பன் கோயில் பக்கத்தில் வந்து அந்த மிஷினை கொண்டு போயிட்டாங்க. ஆக நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து நீர்பிடிப்பு பகுதின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பனமரத்து ஏரி முகப்பு பகுதி முன்னாடி, அந்த முன்னாடி பகுதி நம்ம வந்து எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். முன்னாடி பகுதியை வந்து இருக்கக்கூடிய சீமக்கரவலை மூலம் அப்புறப்படுத்தணும். ரெண்டாவது வந்து வேர் பறிக்கணும் அப்படிங்கிறது கண்டிஷன். ஏற்கனவே 2016 வந்து பனமரத்து ஏரி இருக்கிற சீமக்கரவலை மூலம் பிடுங்குறேன்னு சொல்லிட்டு வந்த நபர்கள் அங்கே இருக்கிற பெரும்பெரும் மரங்களை புறாத்தி வெட்டி கடத்திட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி 2023 பார்த்தீங்கன்னு சொன்னால் சேலம் மாநகராட்சி டெண்டர் விட்டாங்க, கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா கிட்டத்தட்ட. ஆனால் அவர்களும் வந்தாங்க, இங்கே இருக்கக்கூடிய பெரும்பெரும் மரங்களை வெட்டி கடத்திட்டு போயிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவர்களும் என்னன்னு கேட்டிங்கன்னா முழுமையாக இந்த ஏரியில் இருக்கக்கூடிய சீமக்கரவலை முள்ள அப்புறப்படுத்தலை. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி 2026 சேலம் மாநகராட்சி டெண்டர் உள்ளிங்க. சேலம் மாநகராட்சியினுடைய சொந்த பணத்தில் இன்றைக்கி வந்து முல்லை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் ஏற்கனவே செய்த தவறை, ஏற்கனவே 2016 செய்த தவறை, 2023 செய்த தவறை 2026 செய்யக்கூடாதுங்கிறது தான் தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கம் இவங்ககிட்ட வேண்டுகோள் வைக்குது. நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இது நீர்பிடி பகுதி. முன்னாடி பார்த்திங்கன்னா நீர்பிடி பகுதி டவர் இருக்கும், நீர்பிடிப்பு பகுதி. நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய முல்லை உடனடியாக அப்புறப்படுத்தணும். அதை முதல்ல முள்ளை அப்புறப்படுத்தணும், வேர் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், திரும்ப திரும்ப அவங்ககிட்ட சொல்கிறோம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆரம்பத்தில் வந்து பண்ணாங்க, இது மண்டவா கிணறுன்னு பேர். இந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த முள் அரைக்கிற மிஷினை போட்டு முள்ளை வந்து அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல. ரைட், ஓகே, நீர்பிடி பகுதியில் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா இப்போ இந்த இடத்துல வந்து மிஷின் இல்லை, இப்போ முள் அரைக்கிற மிஷின் இல்லை. இப்போ எங்கடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மோளப்பாறை முனியப்பன் கோயில் இருக்குங்களா மேலே, அதுக்கு அடியில் இப்போ அந்த முள் அரைக்கிற வந்து மிஷினை போட்டு முள் அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா முட்களும் பெரும் முள்ளாக இருக்குது. அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க லாப நோக்கத்தோடு அந்த முள்ளை எடுக்கக்கூடிய அந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே இப்போ வந்து சின்ன சின்ன முள்ளாக இருக்கிறதுனால இப்போ எடுக்கலை. இப்போ நம்ம என்னான்னு கேட்டிங்கன்னா, மழைக்காலம் வந்துடும். மே ஜூனில் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். மழை பெஞ்சுன்னு சொன்னால் உடனடியாக தண்ணி எங்கே வரும்னு சொன்னால் இங்கே தான் வரும், எங்கள் நீர்பிடி பகுதிக்கு. அப்போ வருதுன்னு சொன்னால் அப்போ முள்ளை நம்மளால் எடுக்க முடியாது. ஆனால் மேடான பகுதியில் நம்மளால் எடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறோம், நீர்பிடி பகுதியில் முதலில் நீர்பிடி பகுதியில் முல்லை அப்புறப்படுத்த வேண்டும், நீங்கள் அந்த பேர் பறிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை கேட்காம இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, மேலே வந்து முல்லை வந்து பறிச்சிட்ருக்காங்க. அதனால் மீண்டும் மீண்டும் செய்த தவறை செய்யக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இதை மேயர் அவர்களுக்கும் கமிஷனர் அவர்களுக்கும் நிச்சயமாக நாங்கள் கொண்டு போவோம். ஏற்கனவே சொல்லிட்டோம், நம்ம பல முறை சொல்லியும் அவங்க கேட்கல. ஒப்பந்ததாரர் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒப்பந்ததாரர் என்ன பண்ணுறாரு நமக்கு தெரியல. ஆனால் உடனடியாக எல்லோரும் செய்ய வேண்டிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை எல்லோரும் சொல்லியிருக்காங்க, வரக்கூடிய திமுக, அதிமுக போன்ற கட்சிகள், தாவேகா போன்ற கட்சிகள், நாங்கள் வந்து வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் உடனடியாக பனமரத்து ஏரியை சுற்றுலாத்தலமாக்குவோம், மேட்டூர் உபநீரை கொடுப்போம்னு சொல்லிட்டு இவங்க வரவங்க பூரா என்னன்னு கேட்டிங்கன்னா கதை விட்டுட்டு சார் அவங்க வாக்குறுதி கொடுத்துட்ருக்காங்க. அது வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, கதையாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த ஏரி சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஒரே கோரிக்கை, இந்த ஏரியில் இருக்கக்கூடிய சீமக்கரவலை முல்லை அப்புறப்படுத்த வேண்டும், மேட்டூர் உபநீரை இருக்கணும், ஏரியை சுற்றுலாத்தலமாக்குறது தான் இந்த மக்களுடைய ஒரே ஒரு கோரிக்கையாக இருக்குது. அதனால் மீண்டும் மீண்டும் செய்த தவறை செய்யக்கூடாது. இதை மாநகராட்சி நேரில் வந்து பார்த்து இந்த வேலையை அவங்க வந்து இந்த வேலையை வந்து முழுமையாக வெற்றியடைய செய்ய அவங்க வந்து நேரில் பார்த்து கைடு பண்ணணும், வழிகாட்டணும். அந்த அடிப்படையில் இங்கே யாரும் இல்லை. அதனால் அவங்க இஷ்டத்துக்கு இங்கே முள் அரைக்கிற வேலை, முள்ளை பறிக்கிற வேலை எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. முள்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் பறிக்கிறதுக்கு வந்து ஒரு சேசிப்பு தான் இருக்குது.
அந்த ஒரு சேசிபி என்னன்னு முள்ளை பறிச்சிட்டு இருக்குது. ஒரு 7-8 பேர் வந்து முள்ளை வந்து அந்த வேரை வந்து வெட்டிகிட்டு இருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மெஷின் வந்து முள்ளை வந்து அரைச்சிட்டு இருக்குது. அதனால் உடனடியாக நம்ம கோரிக்கை என்ன வைக்கிறேன்னு சொன்னால், நீர்நிலை பகுதியில் உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அங்கேருந்து போனால் தான் இது சுத்தாகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள். அது மாநகராட்சி உடனடியாக தலையிட்டு நிறைவேற்றணும்.